விடுவித்தல் என்றால் என்ன? விடுவித்தல்னா எனக்கு வேணாம்னு கைவிடுறது கிடையாது. நான் வேண்டியதை வேண்டிட்டேன். நான் என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்கிறேன். இப்போ முடிவை பிரபஞ்சத்திடம் விட்டுறேன். இதுதான் உண்மையான விடுவித்தல். பல பேர் நினைக்கிறாங்க, நான் விடுவிச்சிட்டா அது நடக்காதுன்னு. இல்லை, நீங்கள் பிடிச்சி இழுக்கிற வரைக்கும் தான் தாமதம். நீங்கள் விட்டுட்டாதான் ஓட்டம் ஆரம்பிக்கும். ஏன் விடுவித்தல் முக்கியம்? ஏனென்னா பிடிச்சி வைத்திருக்கிற மனசு பயத்தில் இருக்கும், விட்டுடுற மனசு நம்பிக்கையில் இருக்கும். நம்பிக்கை என்பது விதை, விடுவித்தல் என்பது மண். இரண்டும் இல்லாமல் பயிர் வராது. எப்போது விடுவிக்க வேண்டும்? நீங்கள் வேண்டியதும் அதை அடைவதற்கான முயற்சியும் செய்த பிறகு. முயற்சி இல்லாமல் விடுவித்தல் என்பது சோம்பேறித்தனம். நம்பிக்கை இல்லாமல் முயற்சி செய்வது பயம். இரண்டும் சமநிலையில் இருக்கணும். விடுவித்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். தேவையில்லாத கவலைகளை குறைக்கவும், எப்போது வரும்னு கேள்வி கேட்காதீங்க. உங்கள் மனசை அமைதியாக வைக்கவும், உங்கள் நம்பிக்கையை பாதுகாக்கவும் பிரபஞ்சம் நேரம் பார்க்கும். நீங்கள் நேரம் பார்க்க வேண்டாம்.